மார்ச் மாதம் 25ஆம் தேதி இன்றைய நாள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு யோகம் ஒன்று அடித்திருக்கிறதாம். அதுவும் 77வது பிறந்த தினத்தை அவர் நேற்றைய தினம் கொண்டாடிய போது அவருக்கு மாபெரும் அதிர்ஷ்டம் ஒன்று அடித்திருப்பதாகவும், காளியோடு ஆட்டத்தை இனிதா எல்லோரும் பார்க்க போகிறார்கள் என்றும் ஒப்பனை அலங்காரத்தோடு அவருடைய ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் பதிவுகளை இட்டிருந்தார்கள். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இதனுடைய பின்னணி என்ன? ரணிலுக்கு இந்த வயதில் அப்படி என அதிர்ஷ்ட லாபச்சீட்டு கிடைத்து விட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் அப்படி பெரிதாக ஒன்றுமே இல்லை. ரணில் விக்ரமசிங்க லண்டன் வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு லண்டன் போய் 36 மணித்தியாலத்தில் 1,66,00,000 ரூபாய் பொதுமக்கள் பணத்தை செலவழித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள சிஐடி அதிகாரிகள் 2 லண்டன் சென்றிருந்தார்கள். விசாரணைகள் எல்லாம் நிறைவடைந்து விட்டன. லண்டனில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் தூதுவராயிருந்த சரோஜா சிறிசேன முதல் பலரது வாக்குமூலங்களை பெற்ற சிஐடி அது ஒரு தனிப்பட்ட பயணம் என்றும் உத்தியோகபூர்வ பயணம் அல்ல என்றும் அறிக்கை சமர்ப்பித்திருந்தது. ரணிலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போவதாக அறிவித்திருந்தார் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக வாதாடிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ். வழக்கினுடைய போக்கு இப்படி இருந்த நிலையில் அடுத்த நீதிமன்ற தவணை நெருங்கும் நிலையில் வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகம் ரணிலுக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்ததாலேயே அவர் கலந்து கொண்டார் என்று சிஐடிக்கு அறிவித்திருப்பதாக ஒரு கதை பரவிக்கொண்டிருக்கிறது. இது ரணில் அடைந்த மாபெரும் வெற்றி என்றும் ரணிலின் ஆட்டமும் இந்த ஆட்சியின் சரிவும் ஒரு சேர ஆரம்பமாக போகிறது என்றும் தீவிர ரணில் விசுவாசிகள் விதவிதமாக தங்களுடைய கனவுகளை வளர்த்து நின்றதையும் கூட நேற்றைய தினம் காணக்கூடியதாக இருந்தது. இந்த வழக்கு விசாரணைகள் பற்றி ஆரம்பத்தில் இருந்தே புள்ளி விவரங்களுடன் தரவுகளை வழங்கி வரக்கூடிய புலம்பெயர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சனத் பாலசூரிய இது தொடர்பாக பதிவு ஒன்றை அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே எழுதியிருந்தார். அதில் ஃபேஸ்புக் நீதிபதிகளுக்கு தான் பதிலளிக்கப் போவதில்லை என்றும் அடுத்த நீதிமன்ற தவணை வரை அவர்களுக்கு இப்படி கொண்டாடி தீர்க்க சகல உரிமைகளும் உண்டு என்றும் அந்த உரிமையில் தான் தலையிடப் போவதில்லை என்றும் இந்த ஃபேஸ்புக் நீதிபதிகளுக்கு தெரியாத இந்த வழக்கு தொடர்பான சங்கதிகளை தான் அறிந்து வைத்திருப்பதாகவும் அவற்றை தான் வெளியிடப் போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் சனத் பாலசூரிய. பல்கலைக்கழகம் உண்மையில் அனுப்பியதாக கூறப்படும் இமெயிலில் இருந்தது என்ன? இந்த இமெயில் எப்படி தயாரானது? அது உத்தியோகபூர்வமான அழைப்பு என்று எப்படி இவர்கள் நிச்சயம் செய்து கொண்டார்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர். ஆகவே ரணில் விக்ரமசிங்கவின் குடும்ப பத்திரிகையான சண்டே டைம்ஸில் பெரிய சைஸ் எழுத்தில் வந்திருந்த ஒரு செய்தியை வைத்துத்தான் இந்த அளவுக்கு இவர்கள் எல்லாம் குதூகலித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் சண்டே டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட இது மாதிரியான தகவல்களின் ஆயுட்காலம் ரொம்பவே கம்மியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆக சட்டமா அதிபர் திணைக்களமோ சிஐடியோ உறுதிப்படுத்தாத, நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்படாத வெறும் பத்திரிகை செய்தியை வைத்துக்கொண்டு ரணிலுக்கு விடுதலை கீதம் பாடுவது என்பது அவசர குடுக்கைத்தனமானது. ரணில் இப்போது மிகுந்த பணக்காரர்கள் சிகிச்சை பெறக்கூடிய சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் இருக்கிறார். இலங்கையில் உள்ள பிரபல அரசியல்வாதிகள் எல்லாம் ஜலதோஷம் வந்தாலும் போய் சிகிச்சை பெறக்கூடிய மருத்துவமனை தான் அந்த மருத்துவமனை. என்னதான் சொகுசான மருத்துவமனையாக இருந்த போதிலும் பிறந்த நாளான நேற்றைய தினம் அவர் மருத்துவமனையில் இருந்தது ஒரு விதத்தில் துரதிர்ஷ்டவசமான ஒன்று. 50 வருட அரசியல் அனுபவம் உள்ளதாக கூறிக்கொள்ளக்கூடிய ரணில் விக்ரமசிங்க 6 முறை பிரதமராக இருந்து சாதனையை அலுங்காமல் குலுங்காமல் தன்னோடு வைத்திருக்கக்கூடிய ரணில், ஜனாதிபதி என்ற உச்ச நாட்காலியையும் அலங்கரித்த ரணில் இலங்கை சுகாதாரத்துறையை நம்பாமல் சிங்கப்பூருக்கு ஓடுகிறார் என்றால் இவர்கள் ஆட்சி செய்த நாட்டினுடைய லட்சணம் எப்படி இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு இதைவிட தகுந்த சான்று யாருக்கு கிடைக்கும்? இப்படி கிடைக்கும். இன்று பங்களாதேஷில் எரிபொருள் விலை ஏன் அதிகரிக்கவில்லை என்று கேட்கிறார்கள். இந்தியாவில் ஏன் கூட்டப்படவில்லை என்று கேட்கிறார்கள். திருகோணமலையில் உள்ள எண்ணெய் குதங்கள் எல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது போலவே பராமரிக்கப்பட்டிருந்தால் அன்றைக்கு இருந்தது போல முழு தெற்காசியாவுக்கும் எரிபொருள் வழங்கி கையிருப்பையும் 6 மாதங்களுக்கு மேல் வைத்திருக்க முடியும். ஆனால் அப்படி எந்தவித நடவடிக்கையும் யாருமே எடுக்கவில்லை. கடைசியில் அதற்கெல்லாம் சேர்த்து இன்று கழுத்தை கொடுக்க வேண்டிய நிலை ஜனாதிபதி அனுரவுக்கே ஏற்பட்டிருக்கிறது. ரணிலும் அவருடைய நண்பர் மஹிந்த ராஜபக்சவும் அவர்களுடைய நடன வகுப்பு நண்பி சந்திரிகாவும் ரணிலின் முன்னோர்களும் ஆண்ட தேசம் இப்படித்தான் இருக்கிறது. இதை சீர்படுத்துவது என்பது ஒரே நாளில் சாத்தியமான ஒன்றல்ல.
ரணில் விரைவில் குணம் பெற்று வர வேண்டும், வந்து அவருடைய வழக்குகளை அவர் எதிர்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விவகாரத்தை பார்த்து விடலாம். இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பெரும் பிரளயத்தை மூட்டி உறவுகளை சீர்குலைக்க ஒரு கூட்டம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. மற்றொரு கூட்டம் இலங்கை ஈரானுடன் நெருக்கமாக இருப்பதாக காட்டி இது பெரும் ஆபத்து என்றும், எதற்கெடுத்தாலும் இந்தியாவினுடைய ஆலோசனை இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது என்றும், அமெரிக்காவினுடைய மனம் கோணாமலும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதனால் இலங்கைக்கு என்ன ஆகும்? இவர்கள் சொல்வது போல நாடுகள் நம்மோடு பகைத்துக் கொள்ளுமா? அதனால் ஏற்பட போகக்கூடிய விபரீதங்கள் என்ன என்று பார்ப்பதற்கு முதலில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது, இப்படி எமக்கு சம்பந்தம் இல்லாத யுத்தம் ஒன்றில் எம்மை வலிந்து திணிக்க முயலும் இருவேறு விதமான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய நபர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற குடைக்குள் சங்கமமாகி இருக்கிறார்கள். ஈரான் இலங்கை விவகாரத்தை எடுக்கலாம். ஈரான் நாட்டு தூதுவர் இலங்கைக்கு எரிபொருள் உட்பட எந்த உதவியையும் செய்ய தயாராக இருப்பதாகவும், இலங்கை எப்போதும் ஈரானின் நேசமிகு தேசம் என்றும் சொல்லி இருந்தது பற்றி நேற்றைய தினம் பார்த்தோம். சர்ச்சைக்குரிய ஹோமூஸ் நீரிணையானது இலங்கை போன்ற நாட்டுக்கு மூடப்படவில்லை என்றும், இலங்கை நெருக்கடிக்குள்ளாவதை காண்பதை தான் விரும்பவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் ஈரானிய தூதுவர். இதனால் இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையில், இலங்கைக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறிக்கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மான், நிசாம் காரியப்பர் போன்றோருக்கு சாட்டை அடி கொடுத்த மாதிரி இருந்தது அவருடைய அந்த ஊடக சந்திப்பு. இப்படி இருக்க நேற்று மீண்டும் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றுக்கு வந்திருந்தார் முஜிபுர் ரஹ்மான். இந்தியாவில் நடந்த கடற்படை கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்த ஈரானிய கடற்படை வீரர்களுக்கு இலங்கைக்கு வருமாறு இலங்கைதான் அழைப்பு விடுத்தது என்றும், ஆனால் அவர்கள் வந்தபோது முறையாக கவனம் எடுக்கவில்லை என்றும், இதனால் தான் அவர்கள் தாக்குதலுக்குள்ளானதாகவும் அநியாயமாக 104 பேர் இறந்து போனதாகவும் சொல்லியிருந்தார். ஈரானின் தூதுவர்களுடைய உரையில் ஊடகவியலாளர் ஒருவர் இது பற்றி அவரிடம் கேட்கிறார். அதற்கு அவர் இலங்கை கடற்படை தளபதி அழைப்பு விடுத்ததாக சொல்லியிருந்தார். ஆக இது ஒரு உத்தியோகபூர்வமான எழுத்து மூலமான அழைப்பு அல்ல. இலங்கை கடற்படை தளபதிக்கு அப்படி யாரையும் அழைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குமா என்பது சந்தேகம். ஒரு நல்லெண்ண பயணம் வந்து செல்லுமாறு வாய் வார்த்தையால் கூற முடியும். ஆனால் இப்படி ஒரு வெளிநாட்டு கப்பலை நாட்டுக்குள் தருவிப்பது தொடர்பாக தீர்மானம் எடுப்பது கடற்படை தளபதி மட்டுமல்ல, பாதுகாப்பு அமைச்சே இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசிய வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேராத், மார்ச் 9 முதல் மார்ச் 13 வரை இலங்கையில் தங்கிச் செல்ல ஈரானிய கப்பலான ஐரிஷ் டெனா பிப்ரவரி 26ஆம் தேதி தம்மிடம் கோரிக்கை விடுத்ததாக சொல்லியிருந்தார். பிப்ரவரி 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. ஒரு யுத்த கப்பலுக்கு இலகுவில் அனுமதி வழங்கப்படுவதில்லை என்ற காரணத்தையும் தாண்டி ஈரானிய கப்பலோ இந்த யுத்தத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு தரப்பு. இந்த நிலையில்தான் மார்ச் மாதம் 4ஆம் தேதி இலங்கை கருகே இந்த கப்பல் தாக்கப்படுகிறது. பாராளுமன்றத்தில் 20ஆம் தேதி பேசிய அனுர்குமார் திசாநாயக்க, நாம் ஈரானிய கப்பலுக்கு மட்டுமல்ல அமெரிக்க விமானங்களுக்கும் அனுமதி வழங்கவில்லை என்று சொன்னார். இந்த அமெரிக்க விமான கதை உலக அளவில் வைரலானது. ஆனால் இதை பலரால் சகித்துக் கொள்ள முடியாமல் இருந்தது. அமெரிக்க விமானத்தை மறுத்ததை கொண்டாடுபவர்கள் ஈரானிய கப்பலை மறுத்ததை கேள்வி கேட்கிறார்கள். இன்று பெரிய நீதி வழுவாத சோழன் போல பேசுபவர்கள் எல்லாம் எம் நாட்டினுடைய பொருளாதார நிலைமையை பற்றி கொஞ்சமும் அக்கறை செலுத்துவதில்லை. அமெரிக்காவுடன் பகைத்துக் கொள்ள இந்த அரசு பயப்படுவதாக ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்திருந்தார். தனக்கு எதிராக 2 வார்த்தை மேலதிகமாக பேசியதற்காக ஸ்பெயினுடன் வர்த்தக உறவுகளையே முறித்துக் கொள்ளும் அளவுக்கு துணிந்த ஒரு நபரை அமெரிக்க ஜனாதிபதியாக முடிசூட்டி இருக்கிறார்கள். அடுத்த நிமிஷம் என்ன செய்வார் என்று நிச்சயமாக சொல்ல முடியாத ட்ரம்புடன் மோதும் அளவுக்கு இங்கே யாருக்கும் புத்தி கெட்டு போய்விடவில்லை என்பதை இந்த ஈரான் விவகாரத்தை பூதாகரமாக்கி கேள்வி கேட்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் கடற்படை கப்பலில் இருந்து இறந்து போனவர்களையும் தாக்கப்பட்டவர்களையும் பற்றி பேசக்கூடிய இவர்கள் ஈரானின் மற்ற கப்பலில் இருந்து 200 பேருக்கும் அதிகமானவர்களை பாதுகாத்து போஷிப்பதை பற்றி ஒரு வார்த்தை பேசுவதில்லை. இவ்வளவு ஈரான் சார்பு பேசக்கூடிய இவர்கள் ஈரானியர்களினுடைய சடலங்களை குளிர்பதன பெட்டிகளில் அடைத்து வைப்பதற்கு இலங்கை மக்களினுடைய வரிப்பணத்தை எப்படி செலவு செய்யலாம் என்று கேட்ட தங்களுடைய கட்சியை சேர்ந்த சுஜீவ சேனசிங்கவினுடைய மனிதாபிமானமற்ற இருதயத்துக்கு எந்தவித கண்டனமும் தெரிவிப்பதில்லை. கண்டனம் தெரிவிப்பார்களா நிசாம் காரியப்பர், முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள்? ஈரானை சரியாக கவனிக்கவில்லை என்று இஸ்லாமிய விரோத சாயம் பூசுபவர்களும், ஈரான் விவகாரத்தில் அதிகமாக வளைந்து கொடுத்து சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று தூற்றுபவர்களும், ஈரானியர்களினுடைய சடலங்களை வைத்திருந்ததே தப்பு என்று பேசுபவர்களும் ஒரே கட்சியில் இருந்து கொண்டு அரசியல் பேசும் கொடுமையை நாம் எங்கே போய் சொல்வது? இப்படியான ஒரு சூழ்நிலையில் சஜித்
ChatGPTயில் போய் இதற்கு உண்மையில் என்னதான் தீர்வு என்று கேட்டால், ஒரு ப்ராம்ப்டை தட்டினால் என்ன பதில் கிடைக்கும்? பேசாமல் கட்சியை கலைத்துவிடு என்றுதான் பதில் சொல்லும். அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கடைசியாக டொனால்ட் ட்ரம்பினுடைய திடீர் சமாதான வேஷத்துக்கு பிறகும் வளைகுடா யுத்தம் என்பது நிற்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஈரானும் இஸ்ரேலும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினமும் கூட மிசைல்கள் அங்கும் இங்கும் பறந்தன. அமெரிக்கா திடீரென்று தான் ஈரானினுடைய உயர்மட்டத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி பின்வாங்கிக் கொண்டது. ஈரானோ தம்முடன் ட்ரம்ப் எதுவும் பேசவில்லை என்று அறிவித்திருக்கிறது. ட்ரம்ப் யாருடன் பேசினார்? ஃபேக் ஐடியுடன் பேசினாரா என்று விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் தீர்க்கப்படவில்லை. எப்படியோ அமெரிக்காவுக்கு உலக நாடுகள் கடுமையான அழுத்தங்களை பிரயோகித்துக் கொண்டிருக்கின்றன. உலக பொருளாதாரத்தை சூறையாடும் இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று பல தலைவர்கள் வேண்டுகோள் விடுக்க தொடங்கிவிட்டார்கள். எண்ணெய் விலை $100 தாண்டிவிட்டது. இந்த நிலையில் பாகிஸ்தான் ஈரானையும் அமெரிக்காவையும் சமரசம் செய்யும் பாரிய பொறுப்பை எடுத்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானில் யாரோடு பேச வேண்டும் என்று தெரியாத ஒரு சூழல் நிலவுவதுதான் இப்போதுள்ள சிக்கல். ஜனாதிபதியும் வெளிவிவகார அமைச்சரும் பேரளவிலேயே இருக்கிறார்கள். ஆன்மீக தலைவர் மஜ்தபா கொமேனி எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. IRGC என்று சொல்லப்படக்கூடிய புரட்சிகர காவல் படைதான் அங்கே எல்லாமாக இப்போது தெரிகிறது. அதன் தலைவர்கள் யார், அவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்று எந்த விவரமும் யாருக்கும் தெரியவில்லை. இப்படி ஒரு திரிசங்கு நிலையில்தான் பேச்சுவார்த்தைகளுக்கான கதவுகளும் திறந்திருக்கின்றன. இந்த யுத்தம் நின்றால்தான் எம்மை போன்ற சிறிய நாடுகளுக்கும் சுவாசிக்க முடியும். பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.